ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இபாஸ் அப்ளை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ப்ரௌசருக்குள்ளே போகலாம். இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணுன்னா டிஎன்இ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்ச் பண்ணணும். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் மற்றவர்கள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த டிஸ்ட்ரிக் போகிற மாதிரி இருந்தால் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து அப்புறம் நம்பர்ஸ் டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரும். அதை இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓடிபி இந்த ஓடிபியை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் போகிறதுக்கோ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கோ இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதுக்காக ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டுக்கு வரதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து அதே தான். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் நடத்துறதுக்காக இபாஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் போகிறதுக்காக பைக்லேயோ கார்லேயோ நீங்கள் போவீங்க, அதுக்கு இபாஸ் போடுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி லைவாக காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்பாங்க. ரீசன் என்னென்னா மெடிக்கல் எமர்ஜென்சி, மருத்துவ அவசரத்துக்காக போகிறவங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இறப்பு மற்றும் இறப்பு சார்ந்த காரியங்களுக்கு போகிறவங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சீனியர் சிட்டிசன் இந்த காரணத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக. நாலாவது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸ், மாற்றுத்திறனாளிகள் ஹோம்ஸ், முதியோர் பராமரிப்பு அந்த காரணத்துக்காக ட்ராவல் பண்ணுறதுக்காக. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஹோமில் இருக்கவங்க ஸ்டாஃப்ஸு, அப்புறம் கேர் ஹோம்ஸில் இருக்கிற ஸ்டாஃப்ஸு ஒர்க் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு ரோடு வழியாக போகிறதுக்காக. அப்போ நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷாவில் பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சர் 1 டிரைவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். பைக்கில் பார்த்தீங்கன்னா 1 பேசஞ்சர் ட்ராவல் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 20 பேசஞ்சர் 1 டிரைவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். கார் ஹையர் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா 3 பேசஞ்சர் 1 டிரைவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். இனோவாவில் பார்த்தீங்கன்னா 5 பேசஞ்சர் 1 டிரைவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். வேனில் பார்த்தீங்கன்னா 11 பேசஞ்சர் 1 டிரைவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் இது லைவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இபாஸ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சி நான் கொடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கு வரை நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் நான் போகிறேன்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ட்ராவல் டேட்டு பார்த்தீங்கன்னா டேட் கேட்குறாங்க. நான் இன்றைக்கோட டேட்டே கொடுக்குறேன். எந்த காரணத்துக்காக போகிறோம், இப்போ நான் மெடிக்கல் காரணத்துக்காக போகிறேன்னா மெடிக்கலோட நீங்கள் அந்த சீட் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் பெயரை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். என்னோடய பேர் நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடையாள சான்றிதழ்னு கேட்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டு யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக ஆதார் கார்டு கொடுக்குறேன். என்னோடது ஆதார் கார்டோட நம்பர்னு கேட்பாங்க. ஆதார் கார்டு நம்பர் நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. என்னோடய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நான் 3 கொடுக்குறேன் காரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு கார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கார் நம்பர் கேட்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மை, நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அதோட டிஸ்ட்ரிக் நீங்கள் கொடுக்கணும். தாலுக்கா கொடுக்கணும், கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டோர் நம்பர் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் கொடுக்கணும். பின்கோடு நெக்ஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க, டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ அதோட அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்பாங்க, அதோட பின்கோடு. நெக்ஸ்ட்டு கொடுங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து எத்தனை பேசஞ்சர் நேம் கேட்பாங்க. அடுத்து டிரைவரோட நேம் கேட்பாங்க, அவர் டிரைவரோட ஃபோன் நம்பர். சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இப்படி தான் கேட்கும். இதில் அக்செப்ட் அண்ட் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா லாகின், மறுபடியும் லாகின், உங்கள் ஃபோன் நம்பரே மறுபடியும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் நீங்கள் கொடுக்கணும், இதில் ஷோ ஆகிற நம்பரை நீங்கள் கொடுக்கணும். இதில் கண்டினியூ கொடுங்க. அவ்வளோதான். உங்கள் பிடிஎஃப் டவுன்லோட். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய இபாஸோட இது அப்ளை பண்ணது டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்டுடன் மீட் பண்ணலாம். See you, bye bye.